ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உளுத்தம்பருப்பில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. என்னென்னா உளுத்தம்பருப்பில் குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்படி விட்டுருங்க, ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இது நல்லா பிசைஞ்சு அதாவது நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 3-4 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி முடிஞ்ச அளவு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி அரைக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருங்க, மறந்துட போகிறீங்க. உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எந்த டம்ளர் எடுத்துருக்கோம் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, இல்லை வெல்லம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை கதைஞ்சி நல்லா கெட்டியாகி வரும். அவ்வளோதாங்க பதம். கம்பி பதம் அது மாதிரி எதுவுமே இல்லை, நார்மல் தாங்க. நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம நார்மலாக கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சுக்க போகிறோம். பாருங்கள், கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஸ்வீட் குலோப் ஜாமுன் கேட்குறாங்களா, வீட்டில் இருக்கிறத செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பாவு ரெடி ஆகிடுச்சு, ஒரு வாரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய்லாம் காயட்டும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் காஞ்சிடுச்சுன்னா நம்ம விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் விட்டுக்கோங்க. நான் ரொம்ப குட்டியாக விட்றேன். சிலது சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு விடுவாங்க, உளுந்து வடை மாதிரி கூட விட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஷேப்பில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் லோ டு மீடியமில் வச்சியே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்பப்போ திருப்பி விடுங்க, இல்லாட்டி ஒரு பக்கமாக அப்படி கருகிரும். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் போகிற போக்கில் ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க, சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்கும் போது சரி, எண்ணெயில் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க, பட்டால் வெடிச்சிரும். கரண்டிலாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும், இல்லை வெடிக்கும். இப்படி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பள்ளி கூட கத்துது ஆமான்ட்டு. அவள் தாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஜீராவில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளான ஒன்று தாங்க. இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கணுங்க. செஞ்சு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா அந்த ஜீரா இருக்குல்ல, அதில் நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஊறும், டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது அப்படியே இதில் கொஞ்சம் ஒரு கப்பில் தனியாக எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஜீரா ஊற்றி மூடி வச்சுருக்கேன். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து எடுத்து அது மேலே நட்ஸு, அது உங்களோட விருப்பம் தாங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.